Happy morning all students. In this video we are going to learn 11th Biobotany chapter 4 reproductive morphology. In previous videos we have discussed about the flower whorls, accessory whorls and essential whorls. In last videos we have discussed about very detailedly gynoecium. What is gynoecium? What is carpels? Number of carpels, the next fusion of carpels, there are apocarpus, syncarpus and number of locules discussed very detailedly. But now we are going to discuss about the ovary position. You know well about the gynoecium. There are the three main parts of gynoecium. Number one, stigma, sool mudi, style, sool thandu and stigma, style, ovary. ஓவரினா சூர்பை அப்படின்னு ஒரு 3 பகுதி இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். Then how does ovules are present inside the ovary? இப்போ சூல்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா it is present inside the ovary, அதாவது சூர்பையில் தான் சூல்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஓவரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? You know well because it is a base of the flower அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் சொல்கிறாங்க base of the flower அப்படின்னா இது பேஸ் கிடையாது. பிகாஸ் த ஓவரி இஸ் ப்ரெசன்ட் ஜஸ்ட் அபோவ் த ரிசப்டகல் ஆர் டோரஸ் தலாமஸ் நம்ம சொல்லியிருக்கோம். பூத்தளத்தில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். சரி, அது எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓவரி பொசிஷன் இப்போ இந்த வேரியஸ் ஃப்ளவர்ஸ் ஒவ்வொரு ஃப்ளவர்லேயும் எப்படி அதனுடைய பொசிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஃப்ளவர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் சிங்கிள் சாலிடரின்னு சொல்கிறாங்க, ஒற்றை தனித்த மலர், அதில் எப்படி இருக்குது. சம் ஃப்ளவர்ஸ் இஸ் லுக் லைக் ஏ காம்பவுண்ட் இன் நேச்சர், அப்போ கூட்டு மலர்கள் அதில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். பொசிஷன் ஆஃப் ஓவரி, ஓவரி பொசிஷன், த அட்டாச்மெண்ட் ஆஃப் ஓவரி ரிலேட்டிவ் டு த அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ் கால்டு ஓவரி பொசிஷன்ஸ். அப்போ ஓவரியானது மலரோடைய மற்ற பகுதி பார்ட்ஸ் மற்ற பகுதிகளில் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இங்கே ஓவரி பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மே பி கிளாசிஃபைட் இன்டு 3 types. They are so based on the attachment of floral parts. The ovary is split into 3 types: superior ovary, மேல்மட்ட சூர்பை, inferior ovary, கீழ்மட்ட சூர்பை and half inferior ovary, பாதி மேல்மட்ட பாதி கீழ்மட்ட சூர்பை அப்படின்னு சொல்கிறோம். என்ன சார் இது ஃப்ளவர்னால் நமக்கு ஃப்ளவரை பற்றி தெரியும். அதில் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 வேர்ல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். எசென்ஷியல் வேர்ல்ஸ்னு பார்த்துருக்கோம் அண்டு நான் எசென்ஷியல் வேர்ல்ஸ்னு பார்த்துருக்கோம். அதாவது அக்சசரி வேர்ல்ஸ் அதில் நம்ம பார்த்துருக்கோம் செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஆண்ட்ரோசியம், கைனீசியம் இப்படி பார்த்துருக்கோம். அப்போ இதில் நம்ம பார்க்குறது ஓவரி பொசிஷன்ஸ் எங்கே, ஓவரி எங்கே இருக்குது. நம்ம பூசணி பார்ப்போம், நம்ம வீட்டில் எல்லாமே பூசணி செடிலாம் இருக்கும். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளவர் அதாவது அக்சசரி வேர்ல்ஸ் அண்ட் எசென்ஷியல் வேர்ல்ஸ், அக்சசரி வேர்ல்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு பை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளவர் மேலே வரும், கீழே ஒரு ஸ்வல்லன் ரீஜன்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் தான் ஓவரின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அதில் அந்த மாதிரி தெரியுது. ஆனால் ஹைபிஸ்கஸ் எடுத்துங்க, யூ கேன் நாட் சி எனிதிங் ஜஸ்ட் அவுட் ஆஃப் த அக்சசரி வேர்ல்ஸ், அதில் எதுவும் பார்க்க முடியாது நம்மளால். அப்போ அது உள்ளார இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எங்கே இருக்குது? ஸோ based on the attachment of floral parts, the ovary is divided into 3 types: superior ovary, inferior ovary and half inferior ovary அப்படின்னு ஒரு 3 டைப்பாக இருக்குது. சரி, அதை நம்ம பார்ப்போம். நம்ம ஓகே, லிசன். ஃபஸ்ட்டு we are going to discuss about the superior ovary னா என்ன, மேல்மட்ட சூர்பை. ஸோ these flowers belong to hypogynous flower அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சுப்பீரியர் ஓவரியுடைய எல்லா மலர்களையுமே ஹைப்போகைனஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. மேல்மட்ட சூர்பை உடையது என்ன அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம். சுப்பீரியர் ஓவரி, த செப்பல்ஸ், பெட்டல்ஸ் அண்ட் ஸ்டாமன்ஸ், செப்பல்ஸ், பெட்டல்ஸ் அண்ட் ஸ்டாமன்ஸ் அட்டாச்டு அட் த பேஸ் ஆஃப் த ஓவரி. இப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம், லிசன் ஹியர். ஸோ இதுதான் இந்த சுப்பீரியர் ஓவரி, ஹைப்போகைனஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. Why this flower are called hypogynous flower? ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா, listen here. So this is a carpels, stigma, style, ovary. The other floral parts such as androecium, even both essential and non-essential, androecium, sepals, petals and sepals, all other except gynoecium, all other floral parts are appeared or attached at the base of the ovary. அப்போ என்ன வரும், androecium சரி, corollaவும் சரி,
கேலிக்ஸும் சரி 3 பகுதியுமே 3 பார்ட்டுமே ஓவரிக்கு கீழே அட்டாச்மெண்ட் ஆகிருந்தால் அது சுப்பீரியர் ஓவரின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து என்னது திஸ் ஃப்ளவர் இஸ் செட் டு பி ஹைப்போகைனஸ் ஃப்ளவர் அப்படின்னா என்ன மேல்மட்ட சூப்பையுடைய மேல்மட்ட சூப்பர் என்ன அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆர் அட்டாச்சு ஜஸ்ட் பேஸ் ஆஃப் த ஓவரின்னு அர்த்தம். அப்படின்னா மற்ற ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாமே ஓவரி கீழே இருக்குது ஓவரி மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை வந்து சுப்பீரியர் ஓவரி. இந்த செப்பல்ஸ் பெட்டல்ஸ் அண்டு ஸ்டாமன்ஸ் அட்டாச்சு அட் த பேஸ் ஆஃப் த ஓவரி. எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிக்கலாம் மேல்வேசி நம்ம சொல்லிக்கலாம். ஹைப்போகைனஸ் ஃப்ளவர் வரும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ தீஸ் ஃப்ளவர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹைப்போகைனஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரியான மலர்கள் என்ன சொல்கிறாங்க மேல்மட்ட சூப்பையுடைய மலர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் புரியுதா? செகண்ட் ஒன் பாருங்கள். அப்போ இது நல்லா ஒன் செகண்ட் ரிமைண்ட் யூ ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி. இது ஓவரி இருக்கா? இப்போ ஓவரியில் எசென்ஷியல் வேர்ல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாட் அபவுட் அனதர் எசென்ஷியல் வேர்ல்ஸ் ஆண்டோஷியம். வாட் ஆர் த அக்சசரி வேர்ல்ஸு கேலிக்ஸ் அண்ட் கொரல்லா. அப்போ பாருங்கள் இது கேலிக்ஸ் இது கொரல்லா இது ஆண்டோஷியம் மூணுமே ஓவரிக்கு கீழே இருக்குது சரியா அட்டாச்சு. தட் இஸ் ரிசப்டக்கல்னு சொல்கிறது. ஹைப்பெண்டியம்னு சொல்லுவாங்க அதாவது பூத்தலம்னு சொல்கிறது இல்லையா அதில் ஒட்டிகிட்டு இருந்தால் இதை வந்து நம்ம அப்படின்னு சொல்கிறோம். ஓகே சரி நெக்ஸ்ட்டு இன்ஃபீரியர் ஓவரி. இப்போ இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்றது என்னென்னா கீழ்மட்ட சூப்பை இன்ஃபீரியர் சுப்பீரியர் சுப்பீரியர்னா மேலே இன்ஃபீரியர்னா கீழே சரி. In this type, the sepals, petals and the stamens attached at the apex of the ovary. Apex of the ovary. இப்போ பாருங்க, let's see the diagram here. இப்போ இந்த ஃப்ளவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஃப்ளவர் பார்த்துருப்பீங்க. இது superior ovary with hypogonous flower, இது inferior ovary with perigonous flower அப்படின்னு சொல்கிறோம். எபிகைனஸ் ஃப்ளவர் பெரிகைனஸ்னு சொல்லக்கூடாது. இப்போ பாருங்கள் இது வந்து கார்பல்ஸ் அதாவது ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி. ஸோ இன் திஸ் ஃப்ளவர் all other floral words such as calyx, corolla and androecium. இப்போ calyx, corolla, androecium மூணுமே just apex of the ovary அப்படின்னு சொல்லுவோம். just above the ovary. அப்போ ஓவரிக்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து inferior ovary அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க the sepals, petals and stamens attached at the apex of the ovary. பேஸில் apex of the ovary. எக்ஸாம்பிள் அஸ்டரிசே அப்படின்னு சொல்லுவோம். நிறைய சொல்லலாம் அதில். பாருங்கள் இது ஓவரி, இது ஸ்டாமனு, இது கொரல்லா, இது கேலிக்ஸ் எல்லாமே. அப்போ ஓவரி கீழேயும் அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ் மேலே இருந்ததுன்னா அதை இன்ஃபீரியர் ஓவரின்னு சொல்கிறோம். குக்கர்பிட்டேஸை நம்ம சொல்லலாம், புக்கில் என்ன இருக்கோ அதை நம்ம பார்ப்போம். சரி நெக்ஸ்ட்டு ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி. ஆஃப் இன்ஃபீரியர்னா பாதி. அப்போ இந்த ஃப்ளவர் இஸ் நாட் டோட்டலி ஹைப்போகைனஸ் ஆர் சுப்பீரியர் ஓவரி. தட் ஃப்ளவர் இஸ் நாட் டோட்டலி கால்டு இன்ஃபீரியர் ஓவரி. அப்போ இன்ஃபீரியர் ஓவரியும் கிடையாது சுப்பீரியர் ஓவரியும் கிடையாது, இடையில இருந்ததுன்னா ஆஃப் ஆஃப் த இன்ஃபீரியர். அப்போ என்ன இருக்குன்னு பார்ப்போம். The sepals, petals and the stamens are hypanthium. Stamens இருக்கலாம், hypanthiumனா தெரியும், நம்ம தாமரை பார்த்துருப்போம் அல்லது சாமந்தி பூ, அதை பூத்தலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ the locules are embedded in the stage like structure அப்படின்னு சொல்கிறது அதுமாரி பார்ப்போம். The sepals, petals and the stamens are hypanthium attached near the middle of the ovary. அப்போ என்ன ஆகும், ஓவரிக்கு அருகில் மிடில், இது ஓவரி, இந்த ஓவரிக்கு இடையில் நிலையும் இல்லை பேஸ்லையும் இல்லை இடையில் இருந்ததுன்னா அது என்ன சொல்கிறாங்க, இதுதான் ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி. பாதி மேல்மட்ட பாதி கீழ்மட்ட சுருக்கக்கூடிய மலர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ இதில் பாருங்கள் ஆண்ட்ரோசியமு, கொரல்லா, செப்பல்ஸு மூணுமே ஓவரிக்கு நடுவில் ஒட்டிகிட்டு இருந்தால் இது ஆஃப் இன்ஃபீரியர் ஆஃப் சுப்பீரியர் ஓவரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதா? ஸோ புரியுதா இப்போ சொல்கிறது? தட் இஸ் ஓவரி பொசிஷன்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த அட்டாச்மெண்ட் ஆஃப் ஓவரி ரிலேட்டிவ் டு த அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ் தே ஆர் டிவைடட் இன்டு 3 டைப்ஸ். ஒன்று இஃப் சுப்பீரியர் ஓவரி, நம்பர் 2 இன்ஃபீரியர் ஓவரி, நம்பர் 3 ஆஃப் இன்ஃபீரியர் சுப்பீரியர் ஓவரி அப்படின்னு சொல்லி. அப்போ மொத்தம் 3 டைப் இருக்குது. சரியா? இப்போ இந்த டயக்ராம்ஸோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதே இந்த மாதிரி உடைய ஃப்ளவர்ஸ் என்ன சொல்கிறாங்க சார்? அப்போ சுப்பீரியர் ஓவரி மேல்மட்ட சூப்புடைய மலர்களை என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் செட் டு பி ஹைப்போகைனஸ். இப்போ இன்ஃபீரியர் ஓவரி இருக்குது, இட் இஸ் செட் டு பி எபிகைனஸ். அப்போ கீழ்மட்ட சூப்புடைய மலர்களை எபிகைனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டுமே நடுவில் இருந்ததுன்னா சார் அதை என்ன சொல்கிறோம்? பெரிகைனஸ் ஃப்ளவர் விச் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு சுப்பீரியர் ஆர் இன்ஃபீரியர். அப்போ சுப்பீரியரும் கிடையாது இன்ஃபீரியரும் கிடையாது, பாதி நடுவில் இருந்ததுன்னா அதை பெரிகைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சரி பார்க்கலாம். அப்போ இது என்ன வாசல் சொல்கிறாங்க? முன்னாடி நம்ம பார்த்தது சுப்பீரியர் அப்படின்னு, அதாவது மேல்மட்ட சூப்புடைய மலர்கள். அப்போ அந்த மலர்கள் என்ன சொல்கிறாங்க? ஹைப்போகைனஸ் ஃப்ளவர். இட் இஸ் செட் டு பி. இட் இஸ் த term is used for sepals, petals and stamens attached at the base of the superior ovary. இதே தான் நம்ம சொல்லுது, அதே தான் இங்கே ரிப்பீட் பண்ணுறோம் உங்களுக்கு. The term is used for the sepals, petals and stamens attached at the base of a superior ovary. Example Malvaceae.
சரியா? அப்போ வந்து இதில் அதுதான் என்ன சொன்னனோ அதுதான் இங்கே என்ன ஒன்றும் எல்லாமே சுப்பீரியர் ஓவரி கீழே இருக்குது. இதுதான் சுப்பீரியர் ஓவரினா ஓவரி மேலே இருக்குது, அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ் கீழே இருக்குது. அப்போ இந்த மலர் என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் செட் டு பி ஹைப்போகைனஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறது. டெக்னிக்கல் வேர்ட்ஸ் சொல்லும்போது ஹைப்போகைனஸ் ஃப்ளவர். அப்போ இந்த மாதிரி சுப்பீரியர் ஓவரி உடைய மலர்களை ஹைப்போகைனஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இங்கே சொல்லுவோம். The term is used for sepals, petals and stamens attached at the base of the superior ovary. Example Malvaceae. Malvaceae இந்த மாதிரி டைப் தான் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிகலாக இருக்குது, அதில் நம்ம பார்க்கலாம். புரியுதா சொல்கிறது? செகண்ட் பார்ட் எபிகைனஸ் ஃப்ளவர். எபிகைனஸ் the term is used for sepals, petals and stamens attached at the middle of the ovary. இங்கே பாருங்கள் ஹைப்போகைனஸ் நம்ம சொன்னோம். இப்போ சாரி எபி ஹைப்போகைனஸ். முதல்ல ஹைப்போகைனஸ் சொன்னோம். எபி ஹைப்போகைனஸ் ஃப்ளவர். எபி ஹைப்போகைனஸ் அப்படின்னா மேல்மட்ட, எப்பினா ஹைப்போகைனஸ்னால் மேல்மட்ட, எப்பினா கீழ்மட்ட, எபி ஹைப்போகைனஸ்னால் இடையில்னு அர்த்தம். சரியா? செப்பல்ஸ் the term is used for sepals, petals and stamens attached at the middle of the ovary. That is half inferior. பாதியில் half inferior ovary. Example Fabaceae, Rosaceae. சரியா? Fabaceae and Rosaceae அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் எபிகைனஸ், அதாவது நம்ம இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இன்ஃபீரியர் ஓவரின்றது கீழ்மட்ட சூர்ப்பையுடைய மலர்கள். அப்போ அந்த கீழ்மட்ட சூர்ப்பையுடைய மலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் செட் டு பி எபிகைனஸ் ஃப்ளவர். அதாவது எபிகைனஸ்னா என்னது? கீழ்மட்ட சூர்ப்பை. ஹைப்போகைனஸ்னா மேல்மட்ட சூர்ப்பை அப்படின்னு அர்த்தம். சரி பார்க்க the sepals the term is used for sepals, petals and stamens attached at the tip of an inferior ovary. டிப்னா inferior ovary மேலே இருந்ததுனா எக்ஸாம்பிள் குக்கர்பிட்டேசியே, ஆப்பிள், ஆஸ்டரேசி எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. குக்கர்பிட்டேசியே, ஆப்பிள், ஆஸ்டரேசி முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ எபிகைனஸ்னால் கீழ்மட்ட சூர்ப்பை, ஹைப்போகைனஸ்னால் மேல்மட்ட சூர்ப்பை. இங்கே இதே தான், அதே சேம் டயக்ராம் தான், அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இது வந்து என்ன சொல்கிறாங்க? எபிகைனஸ் ஃப்ளவர். அப்போ கீழ்மட்ட சூர்ப்பையுடையது. the floral parts, all the floral parts are attached just above the or apex of the inferior ovary அப்படின்னு அர்த்தம். இன்ஃபீரியர் ஓவரிக்கு மேலே அட்டாச்மெண்ட் ஆயிருந்தால் அது வந்து சுப்பீரியர் எபிகைனஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த மலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எபிகைனஸ் பூக்கள் அப்படின்னு சொல்கிறது. அப்போ மேல்மட்ட சூர்ப்புடைய வந்து கீழ்மட்ட சூர்ப்புடைய மலர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the term is used for sepals, petals and stamens attached at the tip of an inferior ovary. Example Cucurbitaceae, ஆப்பிள், ஆஸ்டரேசி. இந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். எக்ஸாம்பிளில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் இதில் கண்டிப்பாக இருக்குது. இதில் ஷார்ட் ஆன்சர் சுப்பீரியர் ஓவர்னு என்ன, இன்ஃபீரியர் ஓவர்னு என்ன, without clarification never to learn about the floral descriptions. Okay, it's very important topic. The next pericaneous flower. So the term is used for a hypanthium attached at the base of a superior ovary. A hypanthium, you know well about the hypanthium receptacle. It's like as a receptacle. Hypanthium is like as a receptacle. Receptacle na பூத்தலை மாதிரி இருக்கிறது அமைப்பு தான். A hypanthium attached at the base of an inferior ovary, superior ovary. இப்போ பெரிகைனஸ்ன்றது என்னது? சுப்பீரியர் ஓவரியும் மேல்மட்ட சூர்ப்பையும் கிடையாது, கீழ்மட்ட சூர்ப்பையும் கிடையாது, இடையில இருக்கிறது. அப்போ இங்கே பெரிகைனஸ்ன்றது இங்கே பாருங்கள், லிசன் see the diagram here. அப்போ இது வந்து சுப்பீரியர் ஓவரி அப்படின்னு வச்சுப்போம். அப்போ ஹைப்பந்தியம் அட்டாச்டு அட் த பேஸ் ஆஃப் சுப்பீரியர் ஓவரி. இது சுப்பீரியர் ஓவரினா மேலே வந்து இதுதான் ஹைப்பந்தியம். இங்கேயும் பாருங்கள், இதுவும் ஹைப்பந்தியம் தான். சுப்பீரியர் ஓவரிக்கு மேலே ஒட்டிகிட்டு இருந்தால், அது பேஸில் ஒட்டிகிட்டு இருந்தால் இதை வந்து பெரிகைனஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது எபிபெரிகைனஸ் ஃப்ளவர் அப்படின்னு என்ன சார்? த ஹைப்பந்தியம் அட்டாச்டு அட் த அபெக்ஸ் ஆஃப் அன் இன்ஃபீரியர் ஓவரி. அப்படின்னா நுனியில், இது பேஸில், இது நுனியில். இது சுப்பீரியர் ஓவரியில் இருக்குது, இது இன்ஃபீரியர் ஓவரியில் இருக்குது. ஹைப்பந்தியம் அட்டாச்டு அட் த அபெக்ஸ் ஆஃப் அன் இன்ஃபீரியர் ஓவரி. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், இது வந்து இன்ஃபீரியர் ஓவரி. சரியா? கீழ்மட்ட சுருப்பி, இது வந்து சுப்பீரியர் மேல்மட்ட சுருப்பி. இதில் பேஸில் ஓட்டிகிட்டு இருந்தால் அது ஹைப்பந்தியம் சொல்கிறாங்க. ஒரு டயக்ராம்காக நான் போட்டிருக்கு. சரியா? அபெக்ஸில் ஓட்டிகிட்டு இருந்தால் அது எபிபெரிகைனஸ் ஃப்ளவர். இப்போ புரியுதா நான் சொல்கிறது? So based on the attachment of floral parts, the ovary is divided into 3 types. Okay, superior ovary, inferior ovary and half inferior ovary. So these flower is said to be, the superior flower is said to be, the superior ovary is said to be hypocynous flower, the inferior ovary is said to be epicynous flower, the half inferior ovary is said to be pericynous flowers அப்படினு சொல்றோம். சரியா? So we will discuss it very detailedly in these videos without any remark. Okay, so remaining
topic we will discuss about next videos. சரியா? Okay, thank you.